வணக்கம் குமுதம்.com நேயர்களே. இப்ப நாம பார்க்க போறவரு ஒரு டான்சர். உலக தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர். இவர் பேர் பிரேம் கோபால். ரொம்ப பிரபலமான ஜோடி நம்பர் 1 அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல டைட்டில் வின் பண்ணிருக்காரு. அதை தவிர களம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா வெளிவந்த உச்சிதனை முகர்ந்தால் அப்படிங்கிற படத்துல இருப்பாய் தமிழாய் நெருப்பாய் அப்படிங்கிற பாட்டு மூலமா இன்னும் ஃபேமஸ் ஆனவர். இது எல்லாத்துக்கும் மேல இவர் ஒரு ஈழத்தமிழர். வாங்க இவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். உலகமெங்கும் உள்ள குமுதம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரேம் கோபால். வணக்கம் திரு பிரேம்கோபால் அவர்களே. பிரேம்கோபால் அப்படின்னு சொன்னா டான்சர் அப்படின்னு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. சோ உங்களுக்குள்ள இந்த டான்ஸ் திறமை இருக்கு அப்படிங்கறது எந்த வயசுல நீங்க உணர்ந்தீங்க? சோ அத பத்தி எங்க வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். டான்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன வயசுல 2ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணத்துல ஸ்கூல்ல ஒரு தடவை ஏதோ டிஸ்கோ டான்ஸ் ஆடின ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு 18-19 வயசு வரும்போதுதான் டான்ஸ் ஆடணும் என்ற ஒரு எண்ணம் வந்து பரதநாட்டியம் படிக்க போனேன். பரதநாட்டியம் படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல இருக்க டீச்சர்ஸ் யாருமே என்ன அனுமதிக்கல. ஏன்னா வந்து ஒரு ஆம்பளை 19 வயசுல டான்ஸ் படிக்க வர்றாங்க ஏண்டா எப்படி இருக்கு, நிறைய டீச்சர்ஸ் எனக்கு இல்லப்பா முடியாது என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கௌசல்யா ஆனந்தராஜா என்ற ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் தான் ஓகே நான் உங்களுக்கு டீச் பண்றேன் வாங்க என்று சொல்லி கூட்டு போய் ஃபர்ஸ்ட் நான் படிச்ச கத்துக்கொண்ட டான்ஸ் என்னன்னா பரதநாட்டியம் 19 வயசுல. அதுக்கு முன்னாடி சொல்றேன்ல இல்ல. சோ எந்த வயசுல நீங்க உங்களுடைய எதிர்காலம் அதாவது இப்படி ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதி செஞ்சீங்க? நான் வந்து டான்ஸ் தொடங்கினது காரணமே வந்து மத்த இனத்து மக்கள் பிரான்ஸ்ல வேற்று இனத்து மக்கள் அல்ஜீரியன்ஸ், கருப்பின மக்கள், வெள்ளக்காரங்க அவங்க எல்லாம் ஆடுறத பார்த்து எனக்குள்ள ஒரு வரி. ஏன் நான் இருக்கிற அந்த பிரான்ஸ்ல வந்து எந்த தமிழரும் டான்ஸ் ஆனா தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ண காலகட்டங்களில் வந்து டான்ஸ் குரூப் என்றது இல்ல. தமிழர்கள்ல கேர்ள்ஸ் வந்து பெண்கள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பாங்க. பாய்ஸ் ஆம்பளைங்க யாருமே ஆடினது இல்லை. நான் பார்க்கல. ஏன் நாங்க பண்ணக்கூடாது? ஏன் எங்களுக்கு இப்ப நான் ஈழத்தமிழர் நான் வந்து அங்க இருக்கும்போது வந்து எனக்கு வந்து தாய்நாடு இந்தியா தான், கலைக்கு தாய்நாடு இந்தியா தான். பரதநாட்டியம் என்ற விஷயம் ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு பெரிய ஒரு கலை, எங்க வளர்த்த கலை ஒண்ணு, நாங்க வளர்த்த கலை ஒண்ணு. இங்க இருக்கும்போது ஏன் எங்களால முடியாது என்று நான் பிரான்ஸ்ல இருக்கும்போது திங்க் பண்ண விஷயம் தான் வை நாட், என்னாலேயே முடியாது என்று ஃபர்ஸ்ட் ஆரம்பிதான். முதல் ஆரம்பிதான் பரதநாட்டியம் என்ற தேடலுக்குள்ள. அப்பதான் எனக்கு உள்ள இருந்த விஷயங்கள் அம்மா சொல்வா. அவங்க அம்மாவுடைய அப்பா வந்து கரகாட்டக்காரர் தான். அது எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை. நான் ஒரு தடவை டான்ஸ் ஆன பிறகுதான் அம்மா சொல்வா என் அப்பா கராட்டக்காரர். நான் ஒரு 10 வயசு வரைக்கும் நான் பரதநாட்டியம் ஆடியிருக்கேன். அதுக்கு மேல நான் ஆட விடல. ஆனா 10 வயசு வரைக்கும் எனக்கு நல்ல பேர் இருந்தது பரதநாட்டியத்துல என் அம்மா சொல்லியிருக்கா. அம்மாவுடைய அப்பா வந்து கராட்டே டான்சர். பட் எங்க ஃபேமிலியில யாருமே இல்ல. நான் மட்டும்தான் அந்த 19 வயசுல வந்த ஒரு எண்ணம் தான். ஓகே சார், இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து வேற நாட்டுக்கு போயிட்டீங்க. சோ அந்த நாட்டுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அண்ட் தென் எப்படி ஏத்துக்கிட்டீங்க, இத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல நான் வந்து பிரான்ஸ் போய் சென்றடைஞ்ச உடனே முதல்ல வந்து கஷ்டத்துலயும் கஷ்டம். ஏன்னா வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ், பிரெஞ்சு மொழி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசமா இருக்கும் இங்கிலீஷை விட. எங்களுக்கு இங்கிலீஷாவது கொஞ்சம் டிவியில பார்த்து மற்றவங்க கதைக்க கேட்டு பழகி இருக்கும். 1-2 வார்த்தையெல்லாம் தெரியும். ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆனா வந்து பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு என்ற வார்த்தை படிக்கும்போது முடியல. அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் சொல்றது நிறைய வேறு இனத்தவர்கள். வேற என்ன நான் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ், அல்ஜீரியன்ஸ், மொரோக்கன்ஸ், துனிசியன்ஸ், அப்புறம் வந்து அந்த யூரோப் கண்ட்ரில நிறைய பேர் எல்லாருமே வந்து ஐக்கியமான இடம் வந்து பாரிஸ். அந்த இடத்துல போய் சேரும்போது வந்து எப்படி சொல்றது, எஸ் சொல்ற இடத்துல நோன்னு சொல்லியும், நோ என்று சொல்ற இடத்துல எஸ் சொல்லியும் எத்தனை தடவை அவமானப்பட்டிருக்கேன் இந்த லாங்குவேஜ் என்ற விஷயம் வரும்போது. பட் வேற்று இன மக்களை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேயும் நம்ம ஒரு இனம், நம்ம ஒருத்தர் இருக்கோம் என்றதை காமிக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட சிறப்பு இப்படி இருக்கு, இவங்க சிறப்பு இப்படி இருக்கு, இவங்களோட சிறப்பான விஷயங்கள் பண்றாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ஆப்பிரிக்கன் டான்ஸ் ஆடுறாங்க, அல்ஜீரியன்ஸ் வந்து அந்த டைப் டான்ஸ் ஆடுறாங்க, பிரெஞ்சுக்கான பார்த்தா பேலே ஆடுறானுங்க, அப்படி இப்படி